ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபாரின் இன்வேஷன்ஸ். அதாவது மகதா எம்பையர் இருக்கும்போது என்னென்ன ஃபாரின் இன்வேஷன்ஸ்லாம் நடந்துச்சு இந்தியாவில், அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இரானியன் ஆர் பர்ஷியன் இன்வேஷன். இதை டேரியஸ் இன்வேஷன்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த டேரியஸ் இன்வேஷன் வந்துட்டு 518 BC அப்போ தான் வந்து நடந்துச்சு. ஸோ ஒரு ஆர்கிமேனியன் ரூலர் இருந்தார். அவர் தான் டேரியஸ் ஒன் ஆஃப் த ஆர்கிமேனியன் ரூலர். இவர் வந்துட்டு மகதா எம்பையர் பீரியட் அப்போது வந்துட்டு நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வராரு. அப்போது இவர் ரீச் ஆகிற இடம் வந்து பஞ்சாப். அதே மாதிரி பஞ்சாப்லேருந்து இண்டஸ், சிந்த் இது எல்லா ஏரியாவையும் அவர் கான்கர் பண்ணி இவர் வந்துட்டு அவரோட 28 ப்ரொவின்சஸ் இருக்குது ஈரானில். அதில் 20th ப்ரொவின்ஸாக இந்த 3 ஏரியாவையும் கொண்டு வந்துடுறாரு. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ஃபர்டைல் ஏரியாவும் இருக்கும். அதனால் இதோட ரெவென்யூ மட்டுமே 360 டேலண்ட் கோல்டு வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த இன்வேஷன் வந்துட்டு இட் லாஸ்டட் அப் டு 200 years. ஸோ இந்த இன்வேஷனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாகவே ஃபாரின் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி வராங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆஃப் போத் த கண்ட்ரீஸ் வில் இம்ப்ரூவ். ஈரானுக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இந்தியாவுக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி க்ரீக்ஸ்க்கு வந்துட்டு இந்தியாவை பற்றி தெரிய வந்திருக்கு. இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது, அதோட வெல்த் பற்றி எல்லாத்த பற்றியும் வந்து தெரிய வந்திருக்கு. இதனால தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அலெக்சாண்டர் வந்துட்டு இங்கே வருவார் இந்தியாவில். அதே மாதிரி இரானியன் ஸ்க்ரைப்ஸ் வந்து இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஸ்க்ரைப் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கரோஷ்டி ஸ்க்ரைப் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஸ்க்ரைபும் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க, அரபிக் மாதிரி. அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு இந்தியா கிடச்சிருக்கு இந்த இரானியன் இன்வேஷன்ஸ்னால தான். தேங்க்யூ.